கோவில் பிரசாதம் மாதிரி ஒரு சூப்பரான புளிசாதம். இந்த தொக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணும்னும் போதெல்லாம் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் உமன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபாலோவரான ரியான்றவங்க இந்த ரெசிபியை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸுக்கான புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எள்ளு, மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 10 போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதையுமே சேர்த்து இந்த மாதிரி மசாலாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 போல் காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போது அதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் கொதித்ததும் சுட சுட சாதம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கோவில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.